மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே மதுபோதையில் வீடு புகுந்து சிறுவன் ஒருவன் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் அருண் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். அருண், வணக்கம். விவரங்கள் என்ன? சோழவந்தான் அருகே திருவேங்கடம் காலனி காளியம்மன் கோவில் திருப்பகுதியைச் சேர்ந்த ஆறுமுகம் என்பவரது மகன் ஐயனார், வயது 40. இவர் அதே பகுதியைச் சேர்ந்த முத்துசாமி, அவரது மனைவி தவமணி மற்றும் மகள் பேரன் சிறுவன் மிதுன் ஆகியோர் அதே பகுதியில் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று இரவு ஐயனார் மதுபோதையில் முத்துசாமி வீடு புகுந்து கத்தியால் தரமாரியாக குத்தியுள்ளார். இதில் முத்துசாமி, தவமணி, சிறுவன் மிதுன் ஆகியோர் பலத்த காயமடைந்து மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டனர். இதில் சிறுவனின் தலையில் வெட்டியதில் பலத்த காயமடைந்த சிறுவன் உயிருக்கு ஆபத்தான முறையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் தற்போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். சோழவந்தான் காவல்துறையின் முதற்கட்ட விசாரணையில் ஐயனாரின் மனைவியை முத்துசாமியின் மகன் சுமார் ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பு தகாத உறவில் அழைத்துக் கொண்டு ஊரை விட்டு சென்றதாக கூறப்படுகிறது. இதில் விரக்தி அடைந்த ஐயனார் மதுபோதைக்கு அடிமையாகி தினமும் மதுபோதையில் இருந்து வந்துள்ளார். இந்த நிலையில் நேற்று மதுபோதையில் பயங்கர ஆயுதங்களுடன் முத்துசாமி வீடு புகுந்து தரமாரியாக வெட்டியுள்ளார். பின்பு சிறுவன் என்றும் பாராமல் மிதுனையும் தலையில் வெட்டியதில் பலத்த காயமடைந்து அருகில் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டார். சத்தம் கேட்டு வந்த முத்துசாமியின் மனைவி தவமணி வந்து பார்த்தபோது அவரையும் தரமாரியாக வெட்டியுள்ளார். தற்போது வெட்டிவிட்டு ஐயனார் அங்கிருந்து தப்பியுள்ளார். இது குறித்து அருகில் இருந்தவர்கள் சோழவந்தான் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் மூவரையும் மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டார். ஆபத்தான முறையில் முத்துசாமியின் பேரன் மிதுன் தலையில் பலத்த காயமடைந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி தற்போது உயிரிழந்திருக்கிறார். மதுபோதையில் 3 பேரையும் தரமாரியாக வெட்டி தப்பி ஓடிய ஐயனார் குறித்து சோழவந்தான் காவல்துறையினர் தீவிரமாக வழக்கு பதிவு செய்து தேடி வருகின்றனர். நவீனா, விவரங்களுக்கு நன்றி அருண்.